பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகம் அந்தகாரத்தினாலும் குழப்பங்களினாலும் நிறைந்திருக்கிறது. நாம் ஒருவேளை இருள் சூழ்ந்த பாதையில் நடக்க நேரிடும் போது கீழே விழுந்து விடுவோமோ, அல்லது நாம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறேனா, எனக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கிறதா என்கிறதான பயம் எப்பொழுதும் நமக்குள்ளே காணப்படும். ஆனால் எதிர்முனையிலே திடீரென்று ஒரு வெளிச்சம் தோன்றும் போது நாம் நிச்சயமாகவே பாதுகாப்பாய் உணர முடியும். அப்பொழுது ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகிறது. தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய முகத்தையும் அவருடைய ஆலோசனையையும் அவன் ஆர்வமாய் தேடினவனாயிருந்தான். கடினமான பாதை மற்றும் தனிமையின் பாதையிலே அவன் சென்ற போதெல்லாம் தன்னை தோல்வியிலிருந்தும் அழிவிலிருந்தும் தப்புவிக்க தேவனால் மட்டுமே முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருந்தான். தேவன் தனது விளக்காய் இருக்கிறார் என்றும் தனது இருளை அவர் வெளிச்சமாக்குவார் என்றும் அறிக்கையிட்டான். சவுல் மட்டுமல்ல, இன்னும் அநேக சத்துருக்களிடம் அவன் போராடும் போது அந்த பாதை எவ்வளவு இருளானது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். தனக்கு தேவன் வெற்றியை அருளுவார் என்ற தைரியத்துடனும் உறுதியுடனும் கர்த்தரை விசுவாசித்தான். இருளும் நிச்சயமற்ற தன்மையும் சோதனைகளும் நிறைந்து அடுத்த அடி எடுத்து வைக்க முடியுமா என்கிற கேள்வியோடு இன்று நம்மில் சில பேர் அதே பாதையில் சென்று கொண்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் திடன் கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பாதைக்கு வெளிச்சத்தை காண்பிப்பார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என்று யோவான் 1வது அதிகாரம் 4:5 வாசிக்கிறோமே. இந்த வசனத்தின்படியாக இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்போது வெளிச்சமாகிய தேவன் நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நம்மை வெளிச்சத்தின் ஊடாய் நடத்தி செல்வார் என்பதிலே நாம் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆமேன்.